ஸோ நேற்று நடத்துனது வந்து எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நேற்று யாராச்சும் போட்டு பார்த்தீங்களா? ஐ மீன் போட்டு பார்த்தியா நேற்று? போட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீ உன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். நானும் பார்க்கலாம்ல எப்படி போட்டிருக்கேன்னு. லேப்டாப்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெசென்ட் பண்ணலாம். தெரியுதா? தெரியுது. பரவாயில்லையே, அப்படியே ரொட்டேட் பண்ணி காமி. விண்டோஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்து வந்துருக்கலாம். விண்டோ வந்து நான் சைஸ் வச்சு கொடுக்கல, அப்படியே சும்மா சும்மா கொடுத்தேன். ஓகே ஓகே ஓகே, அது சைஸ் வச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, உள்ள வெறும் ஜஸ்ட் ஃப்ளோர் பிளான் மட்டும் தான் வச்சுருக்கேன் கரெக்டா? ஆமாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் சோஃபா ஸோ குட். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோ, நான் அடுத்தது போகிறேன். அடுத்து என்ன சொல்லலான்னு போகிறேன். ஓகே. ஓகே, ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணலாம். இது பண்ணியாச்சு, ஷேர் பண்ணியாச்சு ஸ்க்ரீனை. ஸோ ஸ்கெட்சப் நேற்று ஓப்பன் பண்ண சைடே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுலேயே வந்து பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் லோட் ஆயிடுச்சு. நேற்று பண்ண ஒரு வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஐ மீன் அந்த ஃப்ளோர் பிளான் டெவலப் பண்ணோம் இல்லையா? ஸோ இது அப்படியே வந்து நம்ம இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் போட்டு எக்ஸ்டீரியர் எப்படி பண்ணலான்றத பார்த்துருவோம். ரைட். ஸோ இப்போ நான் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது எப்படின்னா, இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ரெக்டாங்கிள் டூல் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இது மாதிரி சில இடத்துல வராதும் போது நான் ஜஸ்ட் ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி, ஒரு பென்சில் டூல் யூஸ் பண்ணி சின்ன லைன் ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கேட்குதா? அது என்னன்னு தெரியல, கேக்குது, ஆனா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகே, ஆடியோவில் தான் வருது, என்ன இதுன்னு தெரியல. சரி, ஓகே, இது மோஸ்ட்லி சத்தமாக பேசுகிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதில் போட்ட மாதிரி ஃப்ளோர் பிளான் வச்சு போட போகிறது கிடையாது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வேல்யூஸ் கொடுத்து பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ அது எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் பால்கனி எக்ஸ்டென்ஷன் வேணும் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பால்கனி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன். ஓகே, சைடில் இருக்க டெலிட் ஆகுது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல ஹலோ. ஸோ இங்கே ஒரு பால்கனி மாதிரி வரப்போகுது எனக்கு. ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இன்னொரு 10 ஃபீட், ஐயோ 10 ஃபீட்லாம் ஜாஸ்தி ஆயிரும். 1.2 ஃபீட். ஸோ இந்த வந்து நான் இது இல்லாமல் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, வேல்யூ இல்லாமல் போட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் ஆக்சுவலிக்கு அப்படியே கொடுத்துட்டு போகிறேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்னு இல்லை, எனக்கு தேவையான இடம் மட்டும் கம்ப்ளீட் ஆனால் போதும். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த இடம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ளோர் திக்னஸ்க்காக இது கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஐ மீன் ஒரு ஸ்லாப் மாதிரி. இது லுக்ஸ் லைக் அ ஸ்லாப். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்காக நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? ஆமாம். இப்போ வேற பிளானா இருந்தா
புரியல. அதான் பிளானுக்கு ஏத்த மாரி நம்ம போட்டுக்கலாம். நான் இப்ப இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்டீரியர் எப்படிலாம் பண்ணலான்றத எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஓகேவா? இல்ல இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் வந்து வேற இருந்தா, இதுக்கு மேலயே நம்ம வேற பிளான் வரையணுமா? நீ எக்ஸ்டீரியர் போடும்போது நீ பிளான்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்ட. ஜஸ்ட் ஒரு ஷேப் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவ. ஓகேவா? ம். ஸோ எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது உனக்கு ஓவராலா என்ன ஷேப் வருதுன்னு பார்த்துட்டு ஸோ அதில் தான் ஒர்க் பண்ணுவேன். அதோட டீடைல்ஸ் லைக் உனக்கான அந்த இது என்ன சொல்லுவாங்க அந்த டோர்ஸு விண்டோஸ்லாம் எங்கே வருதுன்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும். இன்டீரியர் பண்ணும்போது ஆர்எல்ஸ் வந்து ஃபுல் வீடியோ பண்ணுறீங்கன்னா தான் நீ ஃப்ளோர் பிளான் மேலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தடாலஜி. ஸோ இப்படியும் பண்ணலாம், நீ சொல்கிற மாதிரியும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகே. இது வந்து எக்ஸ்டீரியர்னு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நான் எப்போவுமே ஒரு மாடல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை தான் ஐ மீன் ஒரு இதில் தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டீரியர்னா எக்ஸ்டீரியர் மட்டும் தான் பண்ணுவேன். இன்டீரியர்னா இன்டீரியர் மட்டும் தான் பண்ணுவேன். ரெண்டுத்தையும் கலந்து பண்ண மாட்டேன். ஓகே. பிகாஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சேர்த்தோம் அப்படின்னா மாடல் வந்து லேக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்டீரியர் பண்ணால் எக்ஸ்டீரியர் மட்டும் பண்ணுவேன். இன்டீரியர் பண்ணால் தனியாக இன்டீரியர் மட்டும் பண்ணுவேன். ஓகே. 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 ஸோ எனக்கு இந்த இடத்துலேருந்து டோர் கொடுக்குற மாதிரியே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே லெவல் பண்ணிட்டேன். இதெல்லாம் லெவல் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மேலே பேரப்பட் வாலுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு. இங்கே இப்படி ரைட் ரெண்டு இந்த சைடு வந்து எடிட் பண்ணி வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். ரைட்டில் பார்ப்போம். ஓகே. ஸோ whatever நம்ம சென்டரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் போதும். இந்த இடத்துல சேம் கீழே இருக்க டோரே மேலே கொடுத்துக்கலாம். கேப் வந்து கீழே இருக்க டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸே மேலே கொடுத்துக்கலாம். சேம் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டோர் பார்த்து இங்கே ஒரு டோர் பார்த்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அது உள்ளே தள்ள முடிஞ்சுன்னா பெட்டர். ஓகே. நம்மளுக்கு எதுவும் இதுவும் ஆகலை. ஏன்னா அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே சாலிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது உள்ளே பெனிட்ரேட் ஆகி போகல. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வெறும் நம்ம டோர் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். கீழேக்கும் மேலேக்குமே டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால தான் வேல்யூ எடுத்து போடுனா கரெக்டாக வரும். கீழே பெருசாக இருக்குது, மேலே சின்னதாக இருக்கு இல்லையா? இந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் எனிவே நம்ம சும்மா தான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறது இது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ இந்த இடத்துல போட்டாச்சு. மறுபடியும் எஸ் சேல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வீட்டோட அமைப்பு வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ எப்போவுமே வந்து முக்கியமான விஷயம் டீட்டெயில்ஸ் வில் மேக் த ரெண்டர் மோர் ரியலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு அளவு டீட்டெயில் உங்கள் இதில் இருக்குதோ அவ்வளோக்கு அளவு சூப்பராக இருக்கும் மாடல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஒரு இது கொடுத்துக்கிறேன். இது க்ராஸாக இருக்கு, பரவாயில்ல. அது பில்டிங் டிசைன் சொல்லிக்கலாம். லைட்டாக உள்ளுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இது என்னன்னு தெரியாது. வந்து இது ஒன்றும் இல்லை, இது வந்து சன்ஷேட் அவ்வளோதான். ஜஸ்ட் சன்ஷேட். ஸோ ரியல் ஃப்ளோர் பிளான் ஒர்க் பண்ணும்போது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் போகிறேன். ஸோ இங்கே வரைக்கும் வர மாதிரி இருக்கு. அண்ட் இப்போது நான் எது போடணும் இந்த இடத்துல கரெக்டாக, அது என்னது லைன்ஸ் ஐ மீன் க்ரில் போடணும். ஸோ க்ரில் நம்ம யூஸ்வலாக டவுன்லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து நம்மளே வரையலாம். நான் அதுக்காக தான் மோஸ்ட்லி நான் இது மாதிரி போடும் ஐ மீன் எக்ஸ்டீரியர் போடும்போது நான் ரிவிட் யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் எக்ஸ்டீரியர் போடலாம். இதில் ரொம்ப ஈஸி, ரிவிட்டில் கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நான் எப்படின்றது சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. அதாவது எந்த இடத்துலேருந்து எந்த இடம் அந்த க்ரில் வர வேண்டிய இடத்த வந்து நான் ஜஸ்ட் அப்படியே வரைகிறேன் இங்கே. ஸோ இந்த இடத்துல தான் க்ரில் வரப்போகுது. ஓகே. அப்போ இந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு இந்த லைனை மூவ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே கொஞ்சம் ஹைட் தள்ளி ஒன்று. ஸோ கிரியேட் பண்ணிட்டோம், ஆனால் பண்ணது எல்லாமே ஏடாகுடமாக இருக்குது. நான் முன்னாடியே அதை பார்த்துருந்துருக்கோம், ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதான் ஒரே ஒரு பிரச்சனை 3Dயில் ஒர்க் பண்ணுறது. நம்ம பார்க்கறது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அது கரெக்டாகவே இருக்காது. லெட்ஸ் ட்ரை ஒன் மோர். ஸோ அந்த ப்ளூ ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ ஆக்சிஸ்லேயே வந்து படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது கூட கரெக்டாக வருதான்னு தெரியல, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகே, இது கரெக்டாக வந்துருக்கு கொஞ்சம். ஸோ மேலே என்ன ப்ரொஃபைல் கொடுக்கலான்றது பார்த்துடலாம். ஸோ மேலே ஒரு சர்க்குலர் க்யூப் கொடுக்க போகிறேன். கீழே வந்து எனக்கு ரெக்டாங்கிள்லாம் வேணும். ஸோ நான் ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு அதை ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ரெக்டாங்கிள் வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்ன பண்ண போகிறேன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபாலோ மீ கமாண்ட் வச்சு நான் இது ஃபுல்லாக போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ எல்லாமே இதில் மெட்டல் தான் வரப்போகுது. ஸோ மெட்டல். ஓகே, ஸோ ஃபாலோ மீ கமாண்டு இங்கே வரைக்கும் மெட்டலில், அதே மாதிரி இந்த சைடு இந்த பாரு கீழேயும் வந்து, அதுக்கு கீழேயும் அவுச். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு இது கிடச்சாச்சு, ஒரு கிரில் கிடச்சாச்சு. ஆனால் கிரில் வந்து இந்த இடத்துல தனியாக நிற்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 ராட் வேணும். ஸோ அந்த 2 ராட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஒரு சின்ன டைமென்ஷனில். இந்த டைமென்ஷனே எனக்கு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் மெட்டீரியல் அடிச்சுட்டு கிளிக் பண்ணி மூவ். சேம் இதே ஆக்டிஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது. அது வந்து பார்க்கும்போது பெருசாக இருந்தது, நீங்கள் பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான், ஒரு சும்மா காமிக்கிறதுக்கு தான். இது கிட்ட பார்க்கும் மாதிரி தான் தெரியும், வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோக்கா தெரியாது. ஓகே, ஓவர் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக இது வீடோட அவுட்லைன். இதுக்கப்புறம் சன்ஷேட் இருக்குது. இந்த இடத்துல விண்டோ ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ விண்டோக்கு ஒரு பாக்ஸு உள்ள நான் சம்வாட் ஏதோ டிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் மறுபடியும் எம் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். சேம் பிளேஸ்க்கு. ஓகே, ஸோ இங்கே விண்டோ ப்ளேஸ் பண்ணியாச்சு, 2 டோர்ஸ் வச்சாச்சு, கீழே பேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இவ்வளோ தான் சொல்ல போனால், எக்ஸ்டீரியருக்கு இவ்வளோ தான் வரும். எனக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய லாங் விண்டோ காமிக்கிறேன். இந்த சைட்லேயே மேலே விண்டோ தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த விண்டோ தான் தூக்க போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிங்கிள் டோர் ரைட். ஸோ நான் எடிட் பண்ணிவிட்டேன், இதில் எடிட் பண்ணிடுறேன். சரி, அவ்வளோவா இருந்தாங்களா? ஜஸ்ட் இப்போ டெலிட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒன்றாச்சு வந்துருக்கு. ஸோ மறுபடியும் எடுத்துக்கிறேன், விண்டோஸ் எடுத்துகிட்டு. ஸோ நடுவில் டவுட் இருந்தால் கேட்கலாம், நான் வந்து பெருசாக சன் போகிற மாதிரி பிடிக்க நினைச்சேன். உள்ளதாக கரெக்டாக காப்பி பண்ணி இங்கே வைக்கிறேன், மறுபடியும் காப்பி பண்ணி மேலே வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்கேலிங் அண்ட் ஸ்கேலிங் ஹியர் டு. ஸோ எனக்கு ஒரு வீடு வித் பெரிய கண்ணாடி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கூட இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சார். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கா? ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும்.
இப்போ இது முடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்? எதுவும் இல்ல. ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளவுக்கு அளவு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அளவு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் மாடலு. ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக தான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மேபி இப்போ அடுத்த செஷன்லாம் போகும்போது எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு சைடில் ஒரு கார் பார்க்கிங் வேணும். ஸோ நான் இந்த பேஸ்மெண்ட் கொஞ்சம் இழுத்துட்டு சைடில் கார் பார்க்கிங்க்கான ஒரு ப்ரொஃபைல் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி ஒரு வுட்டன் ஃபினிஷில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வுட்டில் மெட்டீரியலில் வுட் ஏதாவது நான் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு போட்டாச்சு. அண்ட் இதை வந்து ஒரு 1 ஃபீட், அந்த 1 ஃபீட் தான் நம்மளுக்கு வந்து 10 ஃபீட். ஸோ ஒன்ஸ் இதில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து வச்சு அடுத்தது மறுபடியும் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அது அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வச்சுன்னா டபுள் கிளிக் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை நான் இப்படி கொடுக்குறேன்னா தான் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைனிங் இதுவாக வேணும் அப்படின்னா இது மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சைஸ் குறைச்சிக்கிறேங்க. ஓகே, அப்போ இது எல்லாமே கனெக்டடில் இருக்கும். சேம் மெட்டீரியல். ஸோ இதை ஒரு டெப்த்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு லுக்கிங் ரியல். அண்ட் இதை கொஞ்சம் தூரத்துக்கு. ஓகே, ஸோ சைடில் ஒரு கார் பார்க்கிங் பிளேஸ் வச்சுட்டேன். அண்ட் இப்போ சன்ஷேட் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா சன்ஷேட். நிறைய பேர் சன்ஷேட் வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ எப்படி கொடுக்கலான்றது பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சன்ஷேடுக்கு ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு 1 ஃபீட்டுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் பண்ண போகிறதா இருந்தால் மெயினாக நம்ம விளையாடுறதே சன்ஷேட் வச்சு தான். ஸோ அது எப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன்று இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, நடுவில் லைன்ஸ் தான் இருக்க வேண்டாம். ஓகே, இது ஒரு பேசிக் டிசைன். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இதை பார்க்கலாம். ஸோ இதுலேயே லைட் கொடுத்து ஒரு டெக்கரேட்டிவாக எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் இந்த இடத்துல லைட்டாக பூச்சட்டி மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஆப்செட் ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு டெப்த் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு தெரியணுன்றதுக்காக. அண்ட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு ஆசைனா ஒரு புத்தா ஸ்டாச்சு மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்றது பார்த்துடலாம். ஜஸ்ட் 2 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆர்க் போட்டுருக்கேன். ஓகே, அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃப்ரேம் கொடுக்குறேன். இதுக்கு இந்த ஃப்ரேம் டாப்பில் இருந்து ஒரு லைட் வர மாதிரி. ஸோ அந்த லைட்டுக்கு நான் வுட்டே ஃபினிஷ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் மட்டும் இது புத்தா ஸ்டாச்சு ஒரு இடம் ஸ்டோன் வேணும். ஓகே, ஜஸ்ட் என்னால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இது வேணாம், இது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஜஸ்ட் எங்கள் காம்பனண்ட்டில் போயிட்டு புத்தா அப்படின்னு சொல்லிட்டு புத்தா ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாச்சுவை இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஹோல் only for புத்தா.
ஸோ அது லைட் பிளேஸ்மெண்ட்காக அது சும்மா கொடுத்து விட்றது அது. அதே மாதிரி இதுக்கும் கொடுக்கலாம், ஆர்எஸ் கொடுக்காமலே இருக்கலாம் சன் ஷேடு. நான் எப்போவுமே பால்கனி வந்து ஓப்பனில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், பிகாஸ் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதையும் ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வருவோம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இந்த வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு, ஸோ இது ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, என்னோட கான்செப்ட் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரேன், அவ்வளோதான். இல்லை இந்த பிளேஸ்மெண்ட்டு இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் அவ்வளோதான். ஸோ இது ஓவர்லேப் ஆகுதுன்றதை பற்றிலாம் ப்ராப்ளம் வேண்டாம், அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல முன்னாடியே இருந்துச்சு ஒரு நார்மல் விஷயம், அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் போதும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல லைட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் லைட்டிங் க்ரியேட் பண்ணி அதை காம்பனண்ட்டாக மாற்றிடுவேன், ஸோ தட் நான் அதை என்னோட இன்னும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் உள்ள கிரே கலர் வெளியே. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் மேக் காம்பனண்ட்னு வரும். மேக் காம்பனண்ட்டில் காம்பனண்ட் லைட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் இந்த இடத்துக்கு பெருசாக வருதுன்னா கொஞ்சம் சூஸ் பண்ணிப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது உள்ளே மறையும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பிக் பண்ணுற பிளேன் வந்துட்டு ஸோ லாஸ்ட்டில் இருக்க எட்ஜை பிக் பண்ணால் கரெக்டாக வந்து மேலே செட் ஆகிற மாதிரி வைக்கலாம், இருக்கு இல்லையா? அவ்வளோதான். இதை டில்ட் பண்ணலாம், பட் இப்போதைக்கு டில்ட்டிங் எல்லாம் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் பிளேஸ், அவ்வளோதான். நீங்கள் பார்க்கும்போதே எனக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போதே இங்கே அழகாக அரேஞ்ச் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும் லைட்ஸு, ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் எல்லா சைடும் திக்னஸ் கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணால் போதும். சைஸை வந்து இங்கே மார்க் பண்ணிட்டா போதும். வால் நம்ம ஈஸியாக வரைச்சிக்கலாம், ஐ மீன் அவுட்ரு வால் சொல்கிறேன், காம்பவுண்ட் வால் இல்லையா, அந்த வால். ஓகே, இந்த ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியலையே. ஓகே ஓகே ஓகே, ஆப்செட்னால அப்படியே கனெக்ட் ஆகுது போல், இந்த சைடு கனெக்ட் ஆகுது இல்லையா, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தனித்தனியாகவே திட்டிக்கலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு இது வரைஞ்சு பண்ணோட இதே வந்து எக்ஸ்டீரியரில் கொடுத்துட்டா முடிஞ்சுது வாலோட திக்னஸை. பென்சில் டூல் லைன் ஓகே. ஸோ ஒரு வீடு, காம்பவுண்ட் வாலு, நடுவில் புத்தர் சிலை, மேலே பால்கனி, அண்ட் வந்து சைடில் இருக்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பேசிக் அபவுட் எக்ஸ்டீரியர் மாடலிங். இவ்வளோதான் எக்ஸ்டீரியர் மாடலிங். இதை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி வரும். இதோட இதுதான் வந்து இன்னைக்கான செஷனில் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்த செஷனில் இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு எப்படி ரெண்டரிங் போகலான்றதை இன்னும் செஷனில் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் கான்செப்ட் கிளியராக இருக்கு இல்லையா? பெயிண்ட்லாம் எப்படி கொடுக்குறது?
அதான் சொல்றேன் பெயிண்ட் வந்து இன்னும் செஷன்ல சொல்றேன். ஆர்எல்ஸ் இதுலயே பண்ணாலும் ஓகே, பண்ணலாம், ஒன்றும் ஓகே. பிரச்சனை இல்லை. இல்ல இப்போ பரவால்ல. பெயிண்ட் அடுத்து நீங்க மெட்டீரியல்ஸ்ல போயிட்டு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே அங்க பெயிண்ட் பண்ணா போதும் அந்த வால்ல. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ ரிவிட்ல வந்து பெயிண்ட் வந்து ஒரு வால் குடுத்துட்டு இன்னொரு வால் குடுக்கும்போது ஒரு ஒரு வாட்டி மாறும்ல. அந்த ஆமா மாரி இதுல ஆகாதா? அதுல மாதிரி இல்லை. இதுல நீ லைன் டிவைட் பண்ணிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஃபுல் லைன் இருக்கு, ஓகேவா? ஸோ இதுல நீ ம். கொடுத்தா பர்பிள் ஆகுது அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன ஒரு கோடு கிழிச்சா போதும். இப்போ இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆயிரும், ஓகே. ஓகேவா? ஓகே. அதுதான் வந்து ஸ்கெட்சப்ல இருக்க ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்லி இன்டீரியர் இதில் பண்ணுறதுக்கு அதான் காரணம். நம்ம ஈஸியாக கலர் கொடுக்கலாம், பட் ரிவிட்னா ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் இதோட முடிச்சுப்போம். ஸோ நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு